ஓம் நம சிவாய். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். ஆடி மாதம் தொடங்கும் பொழுது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். திடீர் அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. 8ஆம் அதிபதியான புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானாலும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட போகின்றன. ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ராசிநாதனின் பார்வையில் ராசி இருப்பதாலும் குருவின் 5ஆம் பார்வையை ராசி பெறுவதாலும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். உறவினர் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும். புதிதாக தொடங்க உள்ள விஷயங்களையும் சுப காரியங்களையும் ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு முன்பு முடித்துக் கொள்ளுங்கள். அதன்பின் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைய இருப்பதால் ஆவணி மாதம் இறுதி வரை எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் சுப காரியங்களையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த 1.5 வருடமாகவே 8ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் தொடர்ந்து சஞ்சரித்து வருகிறது. கடந்த 1 வருட காலம் உங்கள் 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பல அவமானங்களையும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஹாஸ்பிட்டல் என அலைய வைத்தார். வீண் பழி பாவங்களும் உடல் உபாதைகளும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும். சிலருக்கு விபத்துக்களும் அறுவை சிகிச்சைகளும் ஏற்பட்டிருக்கும். குரு பகவான் ஜூன் மாதம் பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியான பிறகு பல நன்மைகளை நீங்கள் பெற்றாலும் அதில் முழு திருப்தியையும் மன மகிழ்ச்சியையும் அடைந்திருக்க மாட்டீர்கள். சுக்கிர பகவான், சூரிய பகவான், புத பகவான் என தொடர்ந்து ஏதாவது ஒரு கிரகம் 8இல் அமர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்தன. இறுதியாக தற்பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 45 நாட்கள் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியான பிறகு எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் எதிர்மறை எண்ண ஓட்டங்கள் மாறுபட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடச் செய்து உங்களை வழிநடத்தி உங்கள் வீழ்ச்சிக்கு உங்களையே காரணமாக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் கவனம், நிதானம், பொறுமை என்பது மிகுந்த அவசியமாகிறது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் இம்மாதம் அவர் சூரிய பகவானால் அஸ்தமன நிலையை அடைகிறார். அவர் பலமற்று இருப்பதால் அவரால் பெரிய அளவு நன்மைகள் இருக்காது. இம்மாதத்தில் பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் சந்திப்பீர்கள். செவ்வாயின் பார்வையும் சனி பகவானின் பார்வையும் குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்ப விவகாரங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு இல்லாமல் இருப்பதும் 3வது நபரிடம் குடும்ப விஷயங்களில் சொல்லாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். ஆடி மாதம் விருச்சிக ராசி நேயர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே அமைகிறது. இம்மாதம் பரிகாரமாக நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி வழிபட்டு வருவதும், சப்த கன்னியர்களில் உள்ள முருகப்பெருமானின் அம்சமான கௌமாரி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் அல்லது சிவப்பு நிற பழத்தினை காணிக்கையாக வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நல்ல பலனை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் உங்களால் முடியும் என்றால் இரத்த தானம் செய்வது சிறந்த பரிகாரமாக அமையும். முறையான இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது சகலமும் நன்மையாகும். விருச்சிக ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.